ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் அரேபியன் சிக்கன் கப்ஸா பண்ண போகிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். சிக்கனை நல்லா அப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம். ஏன் அப்படி மார்க் பண்ண போகிறோம்னா, இதை திரும்ப டைரெக்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா வேகும். உள்ளதெல்லாம் நல்லா வேகணும். மசாலா போடணுன்னா இந்த மாதிரி நல்லா கோடு போட்டுக்கலாம், பார்க்கவும் நல்லாயிருக்கும். கப்சாவுக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன மசாலாலாம் பார்க்கலாம். மிளகாய், வரமல்லி, ஏலக்காய் போட போகிறோம், பட்டை, மஞ்சள், பிரியாணி இலை, ஜாதிக்காய், அடுத்தது மிளகு, சீரகம், சோம்பு. இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அரைச்சி இந்த மசாலா மட்டும்தானே போட போகிறோம். இந்த அளவு நல்லா வாசம் வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வேறு ஏதோ மசாலாவும் நம்ம போட போகிறதில்ல, வெறும் இந்த மசாலா மட்டும் தான் போட போகிறோம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். நெய் ஊற்ற போகிறோம். அடுத்தது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் இப்போது காஞ்சிருச்சு. அடுத்தது பட்டை வகைகளை போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, பிரியாணி இலை, மிளகு, சீரகம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளியை போட போகிறோம். அடுத்து கல் உப்பு போட போகிறோம். கொஞ்சமாக மல்லி புதினா, தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற சிக்கனை அதில் போட்டுக்கலாம். அடுத்தது வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை போட போகிறோம். இதான் கப்சா மசாலா. அடுத்தது தண்ணி ஊற்ற போகிறோம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் போட போகிறோம். கப்சாவில் வந்து ட்ரை லெமன் சொல்லுவாங்க, அதுதான் போடுவாங்க. நம்ம ஃப்ரெஷ் லெமனே போட போகிறோம். இது வாசம் நல்லாயிருக்கும், அதனால தான் முழுசாக அப்படியே போட போகிறோம். கொதிச்சிருச்சு, சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை அப்படியே எடுத்து எண்ணெயில் பொரித்து திருப்பி வைக்க போகிறோம். சுடுவோம்மா. தண்ணி கொதிச்சிருச்சு. அடுத்தது ஊற வச்ச 5 கிலோ பாஸ்மதி ரைஸாக போட போகிறோம். சிக்கன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ தம்மு போட போகிறோம். பொரிச்சு வச்ச சிக்கனையும் இதோட சேர்த்து தான் தம்மு போட போகிறோம். அடுத்தது மேலே மல்லி புதினா போட்டுக்கலாம். வா, செம்ம சூடாக இருக்குது. வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் போட்டு கிண்டி விட்டுப்போம். அடுத்து வைமா. வறுத்து வச்ச முந்திரி பாதாமெல்லாம் அப்படியே மேலே எல்லாம் போட்டுக்குவோம். அப்படியே மல்லி புதினா
எலும்பு தனியாக வருது மீனாவும் மல்லி சூப்பராக இருக்கும் அந்த இது இருக்கு அரேபியன் சிக்கன் கப்சா உண்மையாகவே நல்லாயிருக்கு. அதுவும் சிக்கனில் தனியாக மசாலாலாம் போடல, இந்த பிரியாணி மசாலா போட்டால் பாருங்கள், அதில் வேக வச்சு எடுத்தது தான் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். உண்மையாகவே மசாலா போட்டு சாப்பிட்டுருந்தா கூட இப்படிலாம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நாம்ளா செம்மையாக இருக்கும்மா, அருமையாக இருக்கும்மா. அருமையாக இருக்கு. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னொரு புதுவிதமான சமையலோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா, பாய் 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 பாய். மாப்பிள்ள பார்த்து சாப்பிட்றோம். அடிச்சுடுறா.